ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது கலை கேமிங். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரானிட் 3 ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்கேப் பண்ண போகிறோம்னா டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சரியான உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்க்க நீங்கள் 20 லைக் கொடுத்துருங்க. எதுக்கு அப்படின்னா ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வீடியோ எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் 20 லைக் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருவேன். அதனால் டக்குன்னு 20 லைக் கொடுத்தேன். ஸோ இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மண்டே இருந்தால் ஸோ வந்து நம்ம அடிப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அடிக்கல, அவன் என்ன சவுண்டு விட்டான். அந்த சவுண்டை கேட்டு சென்ட்லினா கிளம்பி எல்லாம் வருவான். ஆனால் நாங்கள் இப்போ ரொம்ப நேரமாக இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வருவான்னு சொல்லிட்டு அவள் இன்னும் வரலை. அப்புறம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்லெண்ட்ரின் ஆகின்னு வந்து பயமுறுத்தி விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவள் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தா. ஐயோ வந்துட்டாலே, நான் வந்து நிற்கும் போது சரியோ வந்து நின்றுக்கிட்டே இருக்கா. சரி நம்ம அங்கிட்டு போயிட்டு அந்த ஒரு ரோபோட் இருக்குல்ல, இதை மறுபடியும் சவுண்டு போட வச்சுட்டு இங்கே போகிறோம். கிளவி திரும்பி பாரு வழக்கண்ண. வரா. இப்போ நம்ம மறுபடியும் இந்த இதுக்குள்ளேயே போயிட்டு நான் எங்கே போயிட்டா அவள் அங்கிட்டு போயிட்டா. சரி நம்ம இங்கிட்டு போயிட வேண்டியதுதான். மேலே இப்போ நம்ம மேலே போகணும். மேலே இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஐயோ கெருட்டு பையன் வேற வர்றானே. இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம டோரை சாத்திட்டு உட்காரணும். வெளியே போனால் அவன் கன்னில் சுட்டுறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டா. மறுபடியும் வந்து அவன் அடிச்சிட்டான். வச்சதுக்கப்புறம் டே 2 வந்துருச்சு. டே 2ல் அவங்க பழி வாங்கணும். இங்கே பாருங்க, கரெக்டாக எங்கிட்டு போய் சொருகி இருக்குன்னு பாரு. இங்கேருந்து அந்த பின்னுக்கு காணும். கையில் தான் இருக்கா, மறந்துட்டேன். இதை ஃபஸ்ட்டு இதை நீக்கிட்டு யாராச்சும் வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டோம். யாரும் வரல 2 சைடும். சரி இப்போ நீக்க போகிறேன். 1 2 3 நீக்கிறோன்னே ஓடிடுவேன். மேலே ஓடிடுவேன். இப்போ மேலே போகிறேன். அப்படியா நம்ம தான் போகணும். அப்படியே சரண் போயிட்டு நேரம் போகணும். இப்போ இங்கே இதில் என்ன இருக்குது? மேட்ச் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஓகேலாம் வந்து சிகரெட் கொடுப்பான் போல், எல்லாம் தீப்பெட்டிலாம் வச்சுருக்கான். இப்போ நமக்கு அது தேவையில்லை. அது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெப்பன் கீ தான் தேவைப்படுது. எங்கே இதில் இருக்குமா? இல்லை, இதுலையும் இல்லை. இதில் உட் இருக்கு, அங்கே வேற சரி இருக்கு. இதை நீக்கி பார்ப்போம். வெப்பன் கீ அடைச்சிச்சா. இந்த கட்டையை போட்டங்காட்டி எப்படியா இருந்தாலும் அவங்க சவுண்டு கேட்டு கீழே வருவாங்க. அதுக்குள்ள நம்ம மேலே போயிட்டு அந்த உண்டி கோலை எடுத்துட்டு நம்ம அவங்க 2 பேர் தடிப்போம். இங்கே தான் இருக்குமா ஸ்லெண்டரின் அவன் அழிக்கிறதுக்கு தேடி பேர் கிடச்சிருச்சு. நம்ம இந்த வழியா போயிட்டு போவோம். இப்போ கிளம்ப ரூமுக்கு தான் போகணும். அவன் வேற படுத்துருப்பானா என்னன்னு தெரியல. ரூம் வேற சாத்தியிருக்கு. திறந்துட்டு போவான். நல்ல வேளை அவன் இல்லை. இருந்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சிருக்கலாம். இப்போ நம்ம கீழே போயிட்டு கல் எடுக்கணும். கல் எடுத்து தான் இவங்களை அடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லெண்டை கதையை முடிச்சு விட்டு போயிடுவோம். இந்த உண்டிகளை அப்படியே கீழே போட்டுருவோம். நம்ம கீழே போயிட்டு ஐயோ கிளம்ப வேற போறியான். என்ன சரி போயிட்டு போகிறான். ஐயோ கிளம்பி வர்றாலே. ஐயோ உள்ளுக்கு வேற போக முடியல. இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது? இங்கே தான் நிற்கிறா. போகிற மாதிரி தெரியல. போகிறா. ஐயோ திரும்ப வர்றாளே. கட்டையை வச்சுட்டு கட்டையை பிடிங்க மண்டையிலே போடணும். என்ன பண்ணுறது? கட்டையை கொடுக்க மாட்டாங்க நம்ம கையில். இங்கே மறுபடியும் போகிறா. இங்கே தான் நிற்கிறா. என் மறுபடியும் வர்றா. இவ்வளோ எல்லாம் இங்கே யார் இவ்வளோ திரும்பி பார்க்க சொன்னது? போனால் போயிடணும் ஸ்ட்ரெயிட்டா. திரும்பிலாம் பார்க்கக்கூடாது. சும்மா அங்கே பாருங்க, கிளவியோட கை மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் அவ்வளோதான். போயிட்டா. பட் நம்மக்கிட்ட நம்ம மேலே போயிடும். இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது. மேலே போயிடலாம். இப்போ 3rd ஃப்ளோருக்கே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டா. ஸ்லெண்டினாக இருக்கிற ரூமுக்கு வந்தாச்சு. லிஃப்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுறலாம். இந்த உண்டிகோலை இங்கே போட்டு நம்ம லிஃப்ட்லேயே கீழே போயிடலாம். கீழே போயிட்டு இந்த 2nd ஃப்ளோரில் இறங்கிடலாம். இறங்கி இந்த டெடி எடுக்க ரெடியாக இருக்கலாம். யாராச்சும் வரீங்களா? வாங்க, இப்போ வாங்க.
அமுச்சு விட்டாச்சு அதான். ஏன் லிஃப்ட்டில் அமுச்சு விட்டாச்சு வந்தாச்சு. மேலே போகிறோம். இப்போ மேலே போய்கிட்டே இருக்கிறோம். போகிறோம். அதான் 3rd ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ வாங்கடி கிளவியே கிளவா வாடி. உன் பேத்தியை நான் கொல்ல போகிறேன். ஒருத்தருக்கும் அக்கறையே இல்லை. வந்து பிடிப்பீங்கன்னு பார்த்தா என்ன நீ வந்து உன் பேத்தி வளர்த்துறியா? நீ நான் பேத்தி இப்போ கொல்ல போகிறேன். முடிஞ்சா வந்து புரிவா போ. அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. அவ்வளோதான் செஞ்சுனா பாய் பாய் போயிட்டு போ. உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் வேலையே இல்லை. வேற அண்ணா கூப்பிட்றேன் வந்துடு. அவ்வளோதான். சேஃப்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இங்கேருந்து குதிக்கலாமா? வேணாம், செத்துட்டோன்னா அப்புறம் டே போயிடும். லிஃப்ட்லேயே போயிடலான்னு தோணுது. சரி லிஃப்ட்லேயே போயிடலாம். எதுக்கு எதுக்கு வம்பு? நம்ம லிஃப்ட்லேயே போயிடலாம். லிஃப்டில் கீழே போயிட்டு 2nd ஃப்ளோரில் இப்போ இறங்கணும். இறங்கிட்டு இதுக்கு உள்ளக்கு போயிட்டு அந்த சைடு வெளியே வந்தோம்னா இந்த சைடு ரூமில் கிளம்பி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெயின் கீ தான் நம்மளுக்கு தேவையில்லையே. ட்ரெயின் கீ எதுக்கு நம்மளுக்கு? எப்போ வேற அங்கே ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா பயமா போயிட்டா அவ. நம்ம ட்ரெயின் கீயை இங்கே போட்டுட்டு உந்திக்கு ஒரு இடத்துக்கு நம்ம கீழே போவோம். கீழே போயிட்டு கல் பொறுக்கணும். கல் இந்த ஒரு கல் இருக்கு. ஒரு கல் பொறுக்கியாச்சு. இன்னொரு கல்லும் பொறுக்கியாச்சு. இன்னொரு 3வது கல் ஒன்று பின்னுது. அதையும் போய் எடுத்துருவோம். அவ்வளோதான். இதையும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அவங்கள இப்போ அடிக்கணும். பாரு அடிக்கிறேன் பாரு. இல்லை இங்கேயும் ஒன்றும் இல்லையா? இப்போ வாங்கடா. இப்போ வாங்கடா. இங்கே வாங்கடா. எங்கள் புல்லட் இருக்கு. சரி ரைட்டு. இதை சவுண்டு போட்டு விடுவோம். இதை அமுத்தி விட்டோம்னா சவுண்டு போடலாம். சரி இப்போ வருவாங்கல்ல. எப்போ இருந்தாலும் இங்கே வந்து தானே ஆகணும். அப்போ இவங்க கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன். இந்த இடத்துலையே முடிக்கிறேன். கிழட்டு பையன் வர்றான். மொட்டை மாமா 2ஆக போகிறாரு. பார்த்துட்டேன். அவ்வளோதான். சோழி முடிய போது இன்னைக்கு. வந்துட்டான். ஆட்டி மணிதியே அடி மண்டைடா. அடி என்ன அடி வரா? அவளையும் போடு. டக்குன்னு கண்ணு வேறு கையில் வரமாட்டேது. போடு அவளையும். பாரு பெட்டில் படுத்துருக்கோமே பொழந்துட்டு படுத்துருக்கியா? இவனுக்கெல்லாம் இன்னும் சுட்டுருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு அடி போட்டாச்சு அவனுக்கு. அதான் இப்போ மேலே போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. பேரில் கீ இருக்குது. பேரில் கீ. இங்கேயும் ஒன்றும் இல்லை. மேலே போயிட்டு மறுபடியும் இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இங்கே பழக்க இங்கே கண்ணை கீழே இங்கே போட்டுட்டு நம்ம இது வழியாக குதிச்சு கீழே போயிட்டு அங்கே கீழே சமையல் கட்டில் ஒரு பலகை போட்டோம் பார்த்தியா? அந்த பலகையை தான் போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த அங்கே இருக்கா? இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ போகலாம். இப்போ தான் கிளவிய செத்து போயிட்டாங்கல்ல. ஏன்னா நம்ம படிக்கட்டில் ஏறி போயிடலாம். மேலே போயிட்டே இருக்கும். 2nd ஃப்ளோர் வந்தாச்சு. அவ்வளோதான். 3rd ஃப்ளோரும் வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். இதை வச்சுட்டு இது வழியாக அப்படியே நடந்து போய் கன்று வரைங்குச்சே. பரவாயில்ல இருக்கட்டும். இன்னும் செத்து போயிட்டாங்கல்ல. சரி வீல் கிடச்சிருச்சு. இந்த வீலை கொண்டு போய் அங்கே அடிக்கணும். இங்கேருந்து கீழே போடலாமா? இதை வேணாம். கையில் கொண்டு போயிடுவோம். கொண்டு போய் அவங்க செத்து போயிட்டாங்கல்ல. அப்படியே போயிட்டு டக்குன்னு வச்சு விட்டே வந்துடுவோம். மேலே போயிட்டு இது வழியாக நம்ம மேலே ஏறிக்கலாம். இது வழியாக மேலே ஏறிட்டு இங்கேருந்து இதை கீழே போடுவோம். கீழே போட்டாச்சு. மறுபடியும் இதுக்குள்ளே வந்து கீழே இறங்கி அந்த கன்னை எடுத்துகிட்டு போயிடுவோம். கன்னையும் எடுத்தாச்சு. புல்லட்டும் 2 புல்லட் இருக்குது. இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே குதிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் குதிக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி புல்லில் தான் குதிக்கணும். தன்னை போல குதிச்சிங்கன்னா அப்புறம் ஒரு டே போயிடும். அப்புறம் இந்த வீடு எடுத்துகிட்டு கன்னை போட்டுட்டு
இதை போயிட்டு சுற்றி விட்டுட்டு போயிடுவோம். அவ்வளோதான், அது இன்னும் கீழே இறங்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமும் போயிடலாம். டிக்கியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். டிக்கியில் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கல் இருக்குது, எடுத்துகிட்டு போயிடுவோம் கையோட. இந்த கிளவனு கிளவி அட்டன் டைமில் வர்றாங்க. ஒரு கிளவிக்கு வாயில் மொட்டை மாமாவுக்கு வந்து போட்டாச்சு, அங்கேயே போட்டாச்சு. அவன் சோழி முடிஞ்சு மொட்டை மாமாவோட சோழி. இங்கேயே கார்லேயே 2 புல்லட் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பாரு 2 பேர் எப்படி படுத்து தூங்குறாங்கன்னு பாரு. பெட்டில் படுத்து தூங்குற மாதிரியே தூங்குறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. கேட்டால் அடிக்க வராங்க. அவ்வளோதான், 2nd ஃப்ளோர், அதான் 3rd ஃப்ளோர் வந்தாச்சு. மறுபடியும் 3rd ஃப்ளோர் போயிட்டு அந்த ஜாடி மாதிரி இருக்கும், அதை ஒன்று அடித்தாச்சு. திரும்ப இன்னொன்று இந்த சைடு ஒன்று இருக்கும், இதையும் அடித்து அது கீழே விழுவும், அதையும் அடித்தாச்சு. அங்கே கீழே விழுந்துருச்சு. நீ கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் 3 பேரில் கீழே வச்சுட்டு வந்துடுவோம் டக்குன்னு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா இது கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கேபிள் மாதிரி ஒன்று தேவைப்படுது. செட்டுக்கு தேவைப்படுது கேபிள், அது எதோ சொல்லுவாங்க, அதுவும் தேவைப்படுது. அது வேற இந்த நேரம் பார்த்து வாயில் நுழைய மாட்டேங்குது. சரி, அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மறுபடியும் இப்போ மேலே போய் இன்னொரு ஜாடி அடித்தோம்ல, அது போய் எடுத்துகிட்டு வரணும். அதையும் எடுத்து தண்ணி மோந்து அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுல கொண்டு போய் வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பேரில் கீயை எடுத்துகிட்டு போய் அதை நீக்கிடுவோம். ஃபஸ்ட்டு அதை நீக்கிடுவோம். வந்தாச்சு, நீக்கியாச்சு, தூக்கி போட்டாச்சு சாவி. அதான் அவங்க 2 பேர் செத்துட்டாங்க. அவங்க 2 பேர்த்தோட சோழி முடிஞ்சிச்சு. அதான் இனி அவங்க வர மாதிரி இல்லை. அவன் அதான் மேலே போயிட்டு ஆமாம், அங்கே ஒரு ஜாடி ஒன்று இருந்துச்சு, நம்ம லிஃப்ட்லேயே போயிடுவோம். யாரும் வர்ற மாதிரி இருந்துச்சு, வந்து உக்காந்துட்டேங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் போகலாமா படிக்கட்டில் போகலாமான்னு தோணுச்சு. எனக்கு எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தேன், யாருமே வரல. சரின்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சைடு ரூமுக்கு வந்துட்டேன். மேலே இங்கிட்ட வந்து பார்த்தேன், ஜாடி இருக்கா இல்லையான்ட்டு. செய்ய தெரியல எனக்கு மேலே இருக்கா இல்லையான்ட்டு. சரி, நம்ம அங்கேயே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் வர முடிச்சு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, லிஃப்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்தோடனே நான் இங்கிருந்து குதிச்சிட்டேன். அப்புறம் இப்போ நான் ஸ்லெண்டரினா ரூமுக்கு போகணும். அங்கே தான் ஜாடி இருக்குன்னு பார்த்தா ஸ்லெண்டரினா ரூமில் இல்லை, அதுக்கு பக்கத்து ரூமில் இருக்குது. சரி, இந்த வழியாக போக முடியுமான்னு பார்த்தேன். சரி, கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை நம்மளுக்கு ஆகாதே, அவ்வளோதான் கீழே விழுந்தாச்சு. அப்பயே நான் நினச்சேன் கீழே விழுந்துருவோன்ட்டு. அதே மாதிரியே விழுந்துட்டோம், அவ்வளோதான். அப்புறம் என்ன, இந்த சைடு அதான் இது போட்டு வச்சுருந்தோங்களா, இது வழியாக நடந்து போய் அங்கிட்டு இருக்கிற ஜாடி எடுத்துகிட்டு வந்துடும். இது பாரு, இங்கே வந்து விழுந்து கிடக்கு. நான் அந்த ரூமுக்கு போய் தேடிட்டு வரேன். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி, அது விடுங்க. இப்போ நான் மறுபடியும் நான் கீழே போகணுமா? யாராச்சும் வந்துட போகிறாங்களே. இப்போ நம்ம வந்துட்டு லிஃப்ட்டை வழியாக குதிச்சிடலாம். ஐயோ, தேட்டு போய் வர்றானே, மடி உள்ளுக்கு போய் உக்காந்துக்கலாம். இவனுக்கு இங்கே என்ன வேலை? லிஃப்ட்டு வேற வந்துக்கிட்டே இருக்கு. லிஃப்ட்டு நம்ம தலைமையில் அடித்து ஜாம் ஆயிடும். கிளம்ப வேற இங்கேயே நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில. போகிறான். இவன் பாரு, அவன் கிளம்பி தான் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தான். இவெல்லாம் பாரு, ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். இப்போ நம்ம இதில் தண்ணி மோந்துக்கு மறுபடியும் நம்ம கீழே இந்த லிஃப்ட்டை மறுபடியும் கீழே அமைக்க விட்டுட்டு இங்கே ஒரு சவுண்டை போட்டு விட்டுட்டு நம்ம இங்கே ஒரு கல் இருக்குது, இந்த கல்லை எடுத்துகிட்டு இப்படி கீழே போவோம். அது எதுக்கு சவுண்டு போட வச்சுன்னா, அந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் இந்த சைடு வருவாங்க, நம்ம இந்த சைடு போயிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ கீழே போகணும். அந்த இன்னொரு ஜாடி வச்சோம் பார்த்தியா, அந்த ஜாடிக்கு பக்கத்தில் இதை வைக்கணும். இதை வச்சுட்டு இதை நீக்கணும். யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கலாம். சவுண்டு கேட்டு இதுவா, இது நம்மளுக்கு தேவையே இல்லையே, இது எதுக்கு நம்மளுக்கு? இதுக்கா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம்? அதுக்கு அந்த கிழமை மேலே அடி வாங்கியிருக்கோம்.
இதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம், டோர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். இது எதுக்கு நம்மளுக்கு? இப்போ மறுபடியும் நம்ம மேலே போகணுமா? மடியா இன்னும் அதை போய் தேடணும். என்ன பண்ணுறது? தேடிதான் ஆகணும். ஏன்னா வெளியே போகணும்ல, என்னால் தேடிதான் ஆகணும். மறுபடியும் அஞ்சு ட்ராப்பு, நான் கீழே இருந்த ட்ராப்பை நான் பார்க்கவே இல்லையே. மறுபடியும் அடிச்சு போட்டாங்க. நம்ம டே 3 வந்தாச்சு. இனிமேல் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தான் விளையாடணும். ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோதான், இன்னும் 2 days தான் இருக்கு. அதுவும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாது. இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வந்து கிளம்பி வேற போகிறோம். ஆனால் என்னை பார்க்காமலே போகிறோம். அவளுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லை. பைத்தியக்காரி அவன். ஐயோ கேரட்டு பைய மறுபடியும் வரணும். இவன் பொண்டாட்டி கீழே போனால் இவன் அப்படியே கீழே வந்தே ஆகணும் போல. இந்த உட்காந்து போம் இந்த டிவி பக்கத்தில். அவன் அப்படியே போய்த்தான்னு நினைக்கிறேன். எட்டி பார்க்கலாமா? போய்த்தான் நினைக்கிறேன். போய்த்தானா நம்ம போயிடலாம். இருக்கானா என்னமோன்னு தெரியலையே. சரி போவான். என்ன பண்ணிடுவாங்க அன்னைக்கு? நம்ம அப்படியே வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டு இந்த உண்டிக்கோலை நம்ம எங்கிட்ட அஞ்சு வர்றா அது படிக்கட்டுக்கிட்ட தான் இருக்கு அந்த உண்டிக்கோல். அதை போயிட்டு நம்ம டக்குன்னு எடுத்து அதை அடிக்கணும். கெருட்டு போய் வர இங்கிட்டு வரோம். இவன் வேற சொல்கிறானே. டக்குன்னு இது எடி 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 எடி. எடுத்தாச்சு, கையில் சிக்கிருச்சு. வாடி வாடி ராசாத்தி. அவளை அவன் சோழி முடிஞ்சிச்சு. அவன் இந்த கெருட்டு பையன் வர இங்கே வர்றான். சுத்த சவுண்டு கேட்டேன்னே அப்படியே இங்கே வர்றான். இப்போ வந்தானா தப்புன்னு அவனை எங்கேயோ ஒரு இடத்துல அடிச்சுட்டு இந்த கர்னை பிடுங்கி மறுபடியும் அவனை மண்டையோட சொல்லி. இங்கே புல்லட் வேறு இல்லையா? இங்கே ஒரு புல்லட். சூப்பர், ஒரு புல்லட் வேறு கிடச்சிச்சு. இன்னும் நான் போயிட்டு மண்டை மேலே அடிப்போம். அட்ரானிக்கு அவ்வளோதான், ஸ்கூலு முடிஞ்சிச்சு. இப்போ 2 பேர்த்தோட சூரியம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன வேலை? நம்ம அவ்வளோதான். இந்த வீட்டில் நம்ம தான் ராஜா. கன்னு வேற நம்ம வேலை இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், நம்ம தான். இப்போ நம்ம கீழே வந்துட்டு கீழே அந்த ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அதை உடைக்கணும். இதைத்தான் சொன்னேன். இதைத்தான் உடைக்கணும். உடைச்சாச்சு. உள்ள எகிரி குதிச்சாச்சு. என்னன்னு பார்த்தா ஃபியூஸ் இருக்கு. ஃபியூஸ் எடுத்துகிட்டு இது க்ரோபார் எடுத்துகிட்டு இந்த டோரை நீக்கிட்டே போயிடலாம். டோரை நீக்கிட்டே இங்கே ஒரு பெட்டி இருந்துச்சு. நம்மளுக்கு 2 இது. அவ்வளோதான், டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு அந்த செட்டை திறந்து இதில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த கரண்ட் வந்துடும். அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணியாச்சு. வேற நீக்கணுமா? இதை எடுத்துக்கிட்டு கல் பொறுக்கிட்டு போ. கல் இங்கே ஒன்று மின்னது. இதை எடுத்துக்கலாம். ஒன்று தான் இருக்கும் போல. கல்லையும் போட்டு வைக்க மாட்டான். சரி, இது ஒன்றே பாதுகாப்பு தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம கீழே போகணும். எதுக்கு கீழே போகணுட்டா? ஃபியூஸ் எடுக்க. ஆனால் இந்த நட்டு மாதிரி இருக்குல்ல, இதுதான். இதை எடுத்துட்டு கொண்டு போய் இப்போ நம்ம மேலே போகணும். அதான் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. யாராச்சும் இருக்கீங்களான்ட்டு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மேலே போக வேண்டியதுதான். அப்படியே போயிட்டு நம்ம லிஃப்ட்லேயே போயிடுவோம். எதுக்கு இந்த வம்பெல்லாம்? மேலே ஏறிக்கிட்டாமல் தாடி வாங்கிக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு? நம்ம இதிலே போயிட வேண்டியதான். 2nd ஃப்ளோரு, அடுத்து 3rd ஃப்ளோரு. 3rd ஃப்ளோர் வந்துட்டோம். அதான் இப்போ இறங்கினோம். இறங்கியாச்சு. அதான் தாத்தா போகிறாரு. ஐயோ கேளுட்டுப்பாய். மொட்டை அடிச்சுட்டு எப்படி போகிறான்னு பாரு. சரி, அவன் போயிட்டான்னாட்டு இருக்கு. சரி, நம்ம கீழே குதிச்சுட்டே மாண்டியதான் இதுக்குள்ள போயிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு ஏதாச்சும் இருக்கானான்னு பார்த்தா கிழட்டு பையன் தூங்க போயிட்டான். சரி, இதான் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேலே வந்துட்டு ஒரு டிவி மாதிரி இருக்குல்ல, இதுதான் அந்த வெளியே சிசிடிவின்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம அதை ஆன் பண்ணி விடணும். எதுன்னா நம்ம வெளியே போயிட்டு அந்த ஒயர் மாதிரி ஒன்று போட்டோம்ல பிளக்கு, அதை போய் சொருகி விட்டுட்டு அதான் நம்ம தப்பிச்சிட்டோம். வெளியே போயிட்டு
எங்கிட்ட இந்த சென்ட்டுக்கு பார்த்த மாதிரி அனைமா காக்கா கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் யார்கிட்ட இருக்குன்னு தெரில. ஆனால் எனக்கு அந்த காக்கா தான் ஒரே சந்தேகமாக இருக்குது. அதுக்கிட்ட தான் இருப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம கீழே வந்திருக்கோம். கீழே போயிட்டு பார்த்துடலாம். இந்தா கன் எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான 2 புல்லட் எடுத்துட்டு அந்த காக்காவை ஃபஸ்ட்டு போடணும். அது எடுக்க நினச்சாலே அது கொத்த வருது. அதனால அதை ஃபஸ்ட்டு போடணும். அதுதான் ஃபஸ்ட்டு இருந்த வழியே தான். இவங்களை இங்கே வர வச்சுட்டு நம்ம அங்கிட்டு போகிறது தான் இதோட கான்செப்டே. அதான் அவங்க வர முடிக்க நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் போகணும். இந்தா வந்துட்டாங்க, என்னை பார்த்துட்டாங்க. அவளாம் கண்ணில் வேற புல்லட் இல்லை. இவன் வந்தானா இங்கே தான் நின்றுட்டுருப்பாளா? சரி என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியல. நானும் அவளை பார்த்துக்கிட்டே உக்காந்தே இருந்தேன். அவன் சரி அவள் போகிறா, நம்மளும் அப்படியே பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் எட்டி பார்த்தேன். சரி போயிட்டா, சரி நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன் மேலே. அவ்வளோதான் ட்ராப்பு வச்சிருக்கா. தானே பார்த்தேன் என்னடான்னு. இதை அப்படியே மிதிக்காமல் போனோம். அப்படியே ஓர கால அவ்வளோதான் மிதிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மேலே போகணும். யாரோ வர மாதிரி கிடைச்சி அந்த உள்ளுக்கு போகணும். இப்போ அப்படியே மேலே போயிடணும். அப்படியே ஓடிடலாம். மேலே போயிட்டு ஏதாச்சும் புல்லட் இருந்தால் எடுத்துட்டு டச்சு. யாரோ வர மாதிரியே இருக்கு. ஆனால் யாரும் வரல. எங்கள் டச்சும் புல்லட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் மேலே. ஏன்னா அந்த காக்காவை ஃபஸ்ட்டு சாகடிக்கணும்ல. இங்கே தான் இங்கே புல்லட் இருக்கா? இங்கே இல்லை. செகண்ட் ஃப்ளோர் போக வேண்டியதான். செகண்ட் ஃப்ளோர் போ. இங்கே 2 புல்லட் இங்கே இருக்கு. 2 புல்லட் எடுத்தாச்சு. நீ அவ்வளோதான், நம்ம படிக்கட்லேயே மேலே போயிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. மேலே லிஃப்ட்டில் போனோம்னா அந்த ஸ்லெண்டினா ரூமுக்கு தான் போக முடியும். அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா நம்ம படிக்கட்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு படிக்கட்லேயே ஏறிட்டான். கிளவி வேற போகிறா. அவள் அப்படி போட்டோம், நம்ம இப்படி ஏறி போயிடலாம். அவ்வளோதான் மேலே வந்தாச்சு. இன்னும் அந்த காக்காவை ஒரு கை பார்த்துட வேண்டியதான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதையும் முடிச்சிடுவோம். என்ன எடுத்தா கொத்துது, போட்டுருவோம் அதை. அவ்வளோதான் நம்மளுக்கு கீயும் கிடச்சிருச்சு. கன்னு கீழே விழுந்துருச்சு. ஐயோ சரி, அது இப்போ போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே போகணும். அப்படியே நம்ம இது வழியாகவே மேலே வந்து அப்படியே போய்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. அடுத்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். அதனால்தான் கீழே வந்தாச்சு. இப்போ யாரும் இல்லை. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே போய் அதை கன்னு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. நல்ல வேலை கீழே உழுவுல. கீ உள்ளுக்கு விழுந்துருச்சே. ஆனால் கீ வந்து இந்த இங்கிட்டு வெளியே வந்துருச்சு. அதனால இப்போ 2 பேருமே இங்கிட்ட வந்து டொக்கா மாட்டுறாங்க நம்மள்கிட்ட. சரி ஃபஸ்ட்டு இவன், அதுக்கப்புறம் புல்லட்டு வேற இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே உண்டிக்கோல் கிடந்துச்சு. ஆனால் அது எடுக்கலை. படி உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வந்து மேலே போகிறேன். உள்ளுக்கு வந்துட்டு மேலே போயிட்டு தான் இங்கே ஒரு புல்லட் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். புல்லட் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு. ஆனால் இப்போ பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டா. அவளையும் ஒரு கை பார்த்துட்டு கிளம்ப வேற மறைஞ்சு போயிட்டு நான் டக்குன்னு சீப்பா அவன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். இங்கே ஒரு கல் வேறு இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டே இருந்தா அதான் பூத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை எடுத்தாச்சு. அதான் இதை சொரியாச்சு, ஆன் பண்ணியாச்சு. கரண்ட்டு பாஸ் ஆயிடுச்சு. ட்ரெயினுக்கு அந்த இது இங்கே தான் இருக்குது. அது வேணாம், அது அடுத்த வீடியோவில் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம மேலே போகணும். செகண்ட் ஃப்ளோர்லேயே இறங்கிப்போம். ஏன்னா அங்கே போயிட்டு அந்த பட்டன் நமக்கு இப்போ நம்ம இப்படியே ஓடிட வேண்டியதுதான். என்ன பண்ண ஆனால் போகும்போது இங்கேருந்து ஏதாச்சும் நீ எடுத்துகிட்டு தான் போகணும். சும்மா வரக்கூடாது, எடுத்துகிட்டு தான் போகணும். நான் கன்னு கீழே தான் இருக்குது. சரி அது அப்படியே இருந்து கீழே இருந்து அப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். பார்த்து குதிக்கணும் இந்த இடத்துல தான். இந்த இடத்துல குதிச்சாச்சு. கன்று வேறு இங்கே தான் இருக்குது.
இதை எடுத்துட்டு ஏதாச்சும் சம்பவம் செஞ்சுட்டு போகலான்னு பார்த்தா யாருமே இல்லை. யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க டக்குன்னு. சவுண்டு கூட போட்டு கட்டுறேன், டக்குன்னு வாங்க. கன்று கூட கீழே கீழே போடுறேன். யாராச்சும் இருந்தால் டக்குன்னு வாங்க. இல்லாட்டி இந்த கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிடுற பார்த்துக்க. வர்றீங்களா இந்த கார் எடுத்துகிட்டு போவா? இந்த வீட்டுக்கு இன்னும் வாடகை தராமல் இருக்கு. எங்கே போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? ஒழுங்கா வந்து மரியாதை காசை கொடுத்துட்டு போயிருங்க. இல்லாட்டி இந்த பொம்மை கண்ணை வச்சு உங்களை சுற்றி தள்ளிடுவேன். பயம் இருக்கட்டும் நம்ம மேலே. சுற்றி முற்றி பார்க்குறேன், ஆனால் ஆளை காணோம். சரி என்ன பண்ணுறச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போயிடலாமான்னு பார்க்குறேன். இல்லை இவங்கள்ட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று புரிஞ்சிட்டு போயிடலாமா? கன் எடுத்தாச்சு. சரி இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி போயிடலாம். சரி பாய்ஸ்லேண்டினா கிளவி. நான் போயிட்டு வரேன். பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். என்னடா இப்போ வந்து தேடுறீங்க? எங்கே உன் பேத்திஸ்லேண்டி நான் காணோம். வந்துட்டாளா? இவ்வளோத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே பாய்.